சொன்ன பொய்யை தானே மறுக்கும் பொய்யர்கள் என்ற தலைப்பில் முரசொலி வெளியிட்ட தலையங்கத்தில் மாநிலத்தையே திமுக கடனாளி ஆகிவிட்டதாக தேர்தலுக்கு முன்னதாக விஜய் பேசியதை கூறியுள்ளது. தமிழ்நாடே நிதி நெருக்கடியில் இருக்கிறது என்றார். கஜானா காலி என்றார். எல்லாவற்றையும் துடைத்து வைத்துவிட்டு போய்விட்டார்கள் என்றார். ஊராம் வீட்டு நெய்யில் அவர்கள் குடும்பத்திற்கு ஸ்வீட் செய்து விட்டார்கள் என்றார். தனி கமிஷன் வாங்குவதை நிறுத்தினாலே எதற்கும் கடன் வாங்க தேவையில்லை என்றார். இப்படி பேசிய எதற்கும் அவருக்கு பொருள் தெரியவில்லை. அந்த வார்த்தைகளின் அர்த்தம் தெரிந்து அவர் பேசவில்லை என்று இப்போது உணர முடிவதாக முரசொலி தெரிவித்துள்ளது. முதலமைச்சராக வந்த விஜய் இந்த 3 மாதங்களாக என்ன செய்கிறார்? இதுவரை தான் பேசியது அனைத்தும் பொய்தான் என்பதை அவரே நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். அதாவது தான் ஒரு மகா பொய்யர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார். முதலமைச்சராக வந்த விஜய் இந்த 3 மாதமாக என்ன செய்கிறார்? கடன் வாங்கி கொண்டிருக்கிறார். அது ஒன்றைத்தான் செய்கிறார். கடன் வாங்கி மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டம் உருவாக்கப் போகிறாரா? அதற்கான அறிவிப்பை விட்டாரா என்றால் இல்லை. மாறாக எம்எல்ஏ ஆகியிருக்கும் அவர்களது ரசிகர் மன்றத்தை சேர்ந்தவர்களுக்கு கார் கொடுக்க போகிறார். அதாவது அரசாங்க நெய்யில் ரசிகர் மன்றத்து ஆட்களுக்கு ஸ்வீட் செய்து தரப்போகிறார். இவர்களில் பலருக்கும் கார் இருக்கிறது. ஆனால் கார் கொடுக்க போகிறாராம். அந்த காரை பராமரிக்க 75,000 உதவியாளர்களுக்கு 25,000 இப்படி காருடன் சேர்த்து 1 லட்சம் தரப்போகிறார். ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு தரப்படும் சம்பளம் வசதிகளோடு சேர்த்து கூடுதலாக இவை கிடைக்கப் போகிறது. தனது கட்சி ஆட்களுக்கு கொடுக்க வேண்டுமானால் அவர் கட்சி சார்பில் கொடுக்கலாம். அரசாங்க பணத்தை எதற்காக எடுக்க வேண்டும்? விஜயின் கொடையுள்ளம் ஊர் அறிந்ததாகும். நிதி நெருக்கடி நேரத்தில் எம்எல்ஏக்களுக்கு காரும் மாதம் 1 லட்சமும் தேவையா என்று போராடும் விவசாயிகள் கேட்கிறார்கள். தூய்மை பணியாளர்கள் கேட்கிறார்கள். இவர்களை தரதரவென இழுத்து சென்று போலீஸ் வேனில் ஏற்றிக் கொண்டிருக்கிறது விஜய் சர்க்கார். கடுமையான நிதி நெருக்கடி இருப்பதால் திமுக உறுப்பினர்கள் 59 பேருக்கும் கார் தேவையில்லை. எங்கள் தலைவர் ஆலோசனைப்படி எங்களுக்கு கார் வேண்டாம் என்று கம்பீரமாக அறிவித்தார் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி அவர்கள். இது தவேக அரசுக்கு நெருக்கடியை ஏற்படுத்திவிட்டது. 5 ஆண்டுகள் கழித்து திரும்ப வாங்கிக் கொள்வோம் என்று சமாளிக்கிறார்கள். 5 ஆண்டு கழித்து அந்த காருக்கு என்ன மதிப்பு இருக்க போகிறது? தவேகாவுக்கு இருக்கும் மதிப்பை போல குறைவாகத்தான் இருக்க போகிறது. தங்களுக்கு வாகனம் இருப்பதாக 190 பேர் வேட்புமனுவில் சொல்லி இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது வாகனம் எதற்காக அரசு சார்பில் வழங்க வேண்டும்? தவேகாவில் வெற்றி பெற்று வந்திருப்பவர்களில் பலரும் கோடீஸ்வரர்கள். அந்த அளவுக்கு சொத்து கணக்கு காட்டியிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதற்காக அரசு சார்பில் கார் வழங்க வேண்டும்? கார் வேண்டுமென்று கேட்டவரிடமும் கார் இருக்கிறது. கார் கொடுத்ததை வரவேற்றவரிடமும் கார் இருக்கிறது. பிறகு ஏன் அவர்களுக்கு அரசின் சார்பில் கார் வழங்க வேண்டும் என்று முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது. சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்தை முதலமைச்சர் விஜயின் இந்த அறிவிப்பு சந்தித்துள்ளது. முதலமைச்சர் ஆனாலும் தான் ஒரு ஆடம்பர நடிகர்தான் என்பதை இதிலிருந்து சொல்லிவிட்டார் விஜய். அவரது அவசரத்தை இதன் மூலம் உணர முடிகிறது. தனது ரசிகர் மன்ற நிர்வாகிகளாக இருந்து தவேக சார்பில் போட்டியிட்டு முதன்முறையாக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள சில உறுப்பினர்களுக்கு கார் வழங்க வேண்டும் என்றால் விஜய் அவர்கள் தனது சொந்த செலவிலோ அல்லது கட்சி செலவிலோ வழங்கலாம். அதை யாரும் கேள்வி கேட்க மாட்டார்கள். மாறாக பாராட்டுவார்கள். தமிழக நிதிநிலை படு மோசமாக இருப்பதாகவும் 13 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருப்பதாகவும் வெள்ளை அறிக்கை வெளியிட்டுவிட்டு இப்படி மக்கள் வரிப்பணத்தை அரசு நிதியை கார் வாங்க பயன்படுத்துவது ஆணவத்தின் உச்சம், அறியாமையின் வெளிப்பாடு. நிதி நெருக்கடியை காரணம் காட்டி தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மறுக்கும் இந்த கையாலாகாத அரசுக்கு இந்த திட்டத்திற்கு மட்டும் எங்கிருந்து பணம் வரும் என்று ஒவ்வொருவரும் கடுமையாக விமர்சித்து வருகிறார்கள். மக்கள் வரிப்பணத்தில் கார் வழங்குவது எந்த வகையில் நியாயம்? கார் இல்லாத உறுப்பினர்களுக்கு மட்டும் சலுகை வழங்கியிருக்கலாமே, அல்லது கட்சி நிதியிலிருந்து கார் வசதியை செய்திருக்கலாமே. எம்எல்ஏக்களின் வசதிக்காக அரசு கஜானாவை பயன்படுத்துவது நியாயமில்லை என்ற விமர்சனமும் சமூக வலைதளத்தில் வலுத்து வருகிறது. எதையும் சரியாக கணிக்கும் அதிமுக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லி இருக்கிறார். தனது கட்சி எம்எல்ஏக்களை தக்க வைப்பதற்காக கார் கொடுக்கிறார் விஜய் என்கிறார். அதுதான் உண்மை என்று கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது முரசொலி.